ஆங்கிலம் கற்றல், அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? லேர்னிங் இங்கிலீஷ். பண்டிஸ்கிரிப்ட் லேர்னிங் இங்கிலீஷ். ஆங்கிலம் கற்றல் மிகவும் முக்கியமானது. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? லேர்னிங் இங்கிலீஷ். அதுதான் சப்ஜெக்ட். இஸ் வர்பு. வெரி இம்பார்ட்டன்ட் என்பது அது ஒரு அட்ஜெக்டிவாவோ அட்ஜெக்டாவோ இருந்தாலும் இந்த இடத்துல இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுனால அது காம்ப்ளிமெண்ட்டாக ஆகுது. பொதுவாகவே an adjunct is used to describe a noun or to complete the meaning of a sentence. அதனால் இந்த சென்டென்ஸ் ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கறதுக்கு இம்பார்ட்டண்ட்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட் ஆகுதுருக்கு. ஆக லேர்னிங் இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் எஸ்விசி சென்டென்ஸ். பண்டிஸ்கிரிப்ட் லேர்னிங் இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அமைச்சர் குற்றவாளி என நீதிபதி அறிவித்தார். அமைச்சர் குற்றவாளி என நீதிபதி அறிவித்தார். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது? இதில் சப்ஜெக்ட் நீதிபதி, அதாவது ஜட்ஜ். த ஜட்ஜ் இஸ் த சப்ஜெக்ட். ஓகே, த ஜட்ஜ். அடுத்து நமக்கு வர்பு வேணும். அதுதான் டிக்ளேர்டு. டிக்ளேர்டு டிக்ளேர்டு அதுதான் நமக்கு வேர்பு. ஆக சப்ஜெக்ட் வர்பு நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து நமக்கு ஆப்ஜெக்ட் வேணும். யாரை சொன்னார்? அமைச்சர், அதாவது மினிஸ்டர். த ஜட்ஜ் டிக்ளேர்டு த மினிஸ்டர். டிக்ளேர்டு த மினிஸ்டர். அமைச்சர் குற்றவாளி என நீதிபதி அறிவித்தார். இப்படி வரணும். நீதிபதி அறிவித்தார் சப்ஜெக்ட் வர்பு. த ஜட்ஜ் டிக்ளேர்ட் சப்ஜெக்ட் வர்பு. யாரை? த மினிஸ்டர். அதுதான் ஆப்ஜெக்ட். என்னவாக? கில்ட்டி, குற்றவாளி என. கில்ட்டி இது காம்ப்ளிமெண்ட். ஆக இந்த கில்ட்டிங்கிறது இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது, ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குது. ஆகையினால இதுக்கு காம்ப்ளிமெண்ட்னு பேர். ஆக இந்த சென்டென்ஸு எஸ்விஓசி சென்டென்ஸ். சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்டு, கில்ட்டிங்கிற காம்ப்ளிமெண்ட்டு. ஆக எல்லாம் சேர்ந்து இது எஸ்விஓசி சென்டென்ஸ். பண்டிஸ்கிரிப்ட் த ஜட்ஜ் டிக்ளேர்டு த மினிஸ்டர். The judge declared the minister guilty. The judge declared the minister guilty. Thank you for your listening. Thank you.